அன்னைக்கு அவர் பேசின அத்தனை பஞ்ச் டயலாகுமே அரசியல் சார்ந்த மக்களுக்காக பேசியவை. எம்ஜிஆர் கட்சி பிரவேசமான போது எம்ஜிஆருக்கு கொடி செஞ்சாங்க கட்சிக்காக. அந்த கொடியில நிறத்தை பாத்தீங்கன்னா மேல கருப்பு, கீழே சிகப்பு, நடுவுல என்ன படம் வைக்கலான்னு பல விமர்சனங்கள் வந்தது. ஆனா கடைசியில எம்ஜிஆர் சொன்னார், நடுவுல என்ன தெரியுமா வைங்க, அண்ணாவை கொண்டு வந்து நடுவுல வைங்க கொடியிலன்னாரு. அது ஏன்னா இதயத்தில் இருக்கிறார் அண்ணா, எல்லார் இதயத்திலையும் அண்ணா இருக்கிறார். எம்ஜிஆரின் இதயத்திலே அண்ணா இருந்தார், எல்லார் இதயத்திலையும் இன்றைக்கு இதயக்கனியாக எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரத்துல நல்லா ஞாபகம், படத்துல பஞ்சு டயலாக்னு சொல்றோம் இல்லைங்களா, இன்னைக்கு 1000 பேர் சொல்லாங்க. எம்ஜிஆருடைய படத்துல தான் பஞ்சு டயலாக் எப்படி இருக்கு தெரியுங்களா? கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தவற மாட்டான். மர்மயோகின்னு ஒரு படம் இப்ப திருப்பி வந்தா பாருங்க. அந்த படத்துல இந்த டயலாக் படம் முழுக்க அப்படி 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 கையில எடுத்தாருன்னா சரி, அந்த கத்தி எரியறதுக்கு முதல் அந்த டயலாக் சொல்லிட்டு தான் அறிவாரு. சொல்வார், என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டு, என்னை நம்பி கெட்டவர்கள் ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் நாடோடி மன்னன்ல.